இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால், வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வருமான அதிகரிப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எங்கேயாவது லாட்ரியில் பணம் வருது, ட்ரேடிங்கில் பணம் வருது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் தான், உங்களுக்கு வெளியால் கிடையாது. மீனராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள், அதாவது விஸ்வாவசு வருஷத்தினுடைய கடைசி சுக்கிர பயிற்சி. அதே மாதிரி பராபவ வருடத்தில் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி. இது எப்படி சார் இப்படி சொல்லலாம்? ஏன்னா பராபவ வருடம் வந்ததுக்கு அப்புறம் தான் மே மாதம் தானே அடுத்த பயிற்சி. கரெக்டு தான். இந்த வருஷம் ஆரம்பமே சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அந்த மாற்றத்திற்கு யார் காரணம்னு கேட்டால் இந்த சுக்கிரன் தான் காரணம். சனி 12ஆம் இடத்துல இருக்காரு. மேஷராசிக்கு 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து உச்சஸ்தானத்தை விட்டு சுக்கிரன் வெளியில் வர்றதுனால குறிப்பாக ஒரு விஷயம் மாற்றங்கள் வரும். இந்த அசுரத்தன்மை உடைய தலைவர்கள்லாம் கொஞ்சம் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25, 2026 முதல் ஏப்ரல் 19, 2026 வரை, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி மீன ராசியில் உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்து மேஷ ராசிக்கு வரார். மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி சேர்க்கை. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சனி செவ்வாய் நெருப்பு கிரகங்கள் அந்த இடத்துல சேர்ந்துருக்கு. ஸோ இந்த அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள்லாம் இப்போ தலைமை பதவியில் இருக்கிறதெல்லாம் தலைமை பதவியை இழந்து புதிய நபர்கள் தலைமை பதவிக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியில் பல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றங்கள் மிஞ்சக்கூடிய சூழ்நிலை. கலைத்துறையினால் பாதிப்பு ஏற்படுத்த நபர்கள் அடங்கி போவார்கள். கலைத்துறையில் யாருக்கெல்லாம் ஆதாயம் ஏற்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் இப்போது அந்த ஆதாயத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து மேஷ ராசிக்குள்ளே வராரு. இந்த மேஷ ராசிங்கிறது செவ்வாயோடைய வீடு. எதிரியோட வீட்டில் சுக்கிரன் போகிறாரு. ஏற்கனவே சனி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பாதிப்பை தரும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது உலக அளவில் ஒரு பெரிய ஒரு மேஜர் ஷிஃப்ட் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 25லேருந்து ஏப்ரல் 19 வரைக்கும். கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 நாள், அதில் ஒரு 19 நாள், 25 நாட்கள். இந்த 25 நாட்கள் உலகத்தையே அப்படியே புரட்டி போடக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட நற்பலன்கள் அல்லது சங்கடமான பலன்கள் கொடுக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், அலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான பொதுவான சுக்கிர பயிற்சி பலன்களை ஆராய்வோம். மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு அஷ்டமாதிபதி உச்சமாக இருந்தது, பெருசாக பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. எதிரிகள் தொல்லை இருந்திருக்கும். ஆனால் குரு உச்சமாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலுமே கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிருக்கார். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, கோபத்தில் இருக்கீங்க, பட்டுன்னு பதில் சொல்கிறீங்க. அது முக்கியம் கிடையாது. நியாயமாக இருக்கா? நம்ம பேசுகிறது நியாயமாக இருந்ததுன்னா எவனுக்கும் பயப்பட வேணாம். ஆனால் பேசுகிறது நியாயம் இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் பயப்படணும். ஏன் இது சொல்கிறேன்னா, ராசியில் சனி இருக்கார். அதனால் நேர்மையை கடைபிடிப்பது மட்டுமே உங்களுக்கு தலையாய கடமையாக இருக்கணும். நீங்கள் நேர்மைக்கு எதிராக போனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இப்போது
மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம். தாயாருடைய உடம்பு ரீதியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பில் குறிப்பாக இடுப்பு பகுதியில் ஏதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இல்லாட்டி ஆப்ரேஷனுக்கு தயாராகிக்கோங்க. எப்போ அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் 14க்கு மேலே. ஏன்னா ஏப்ரல் 14க்கு மேலே சூரிய பயிற்சி ஆனதற்கு பிறகு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே வாங்கின கடனையோ இல்லை ஏற்கனவே லாஸ்ட் இயர் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஆச்சு, அந்த பிரச்சனைகளாலோ உங்களுக்கு லீகல் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய இதமான பேச்சின் மூலமாக லீகல் பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். குறிப்பாக உங்கள் எதிரிகள், நீங்கள் யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்களோ அவங்களே உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்கன்னா உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் உங்களுக்காக பேசுவாங்க. அவங்க அடங்கி ஒடுங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் வருமான அதிகரிப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக எங்கேயாவது லாட்ரியில் பணம் விழுறது, ட்ரேடிங்கில் பணம் வருது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பண வருமானத்தின் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அவங்க எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் பணத்தை கொடுத்து அனுப்பி வச்சுருங்க. நீங்கள் போயிட்டு இல்லை சார் வேணாம் சார் போகாதீங்கன்னு இழுத்து பிடிக்காதீங்க. இழுத்து பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு எதிரியாக அவங்க செயல்படுவாங்க. அதனால் வேண்டாம். அதே சமயம் குடும்பத்தில் நிதானமான போக்கு கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களின் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. ராசிக்குள்ளே செவ்வாய் சனியோடு சேர்றாரு. அதனால் உடம்பு ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். தாயாருடைய தவறுகளை நீங்கள் சுட்டி காட்டுவீங்க, அவங்க உங்களை திருப்பி பேசுவாங்க. இது அனாவசியமான வாக்குவாதங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் பேசலம்மா அவங்ககிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குவதற்கான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது செவ்வாய் பயிற்சியோட பலனை சேர்த்து பார்க்கணும். செவ்வாய் பயிற்சி அடுத்த ஒரு 2-3 நாளில் வரப்போகிறது. அதையும் பார்த்து ரெண்டையும் கோரிலேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் தான், உங்களுக்கு வெளியால் கிடையாது. வரக்கூடிய குரு பயிற்சி தான் உங்களை நீங்களே திருத்திக்கிறதுக்கான நேரம். கடந்த 7 வருஷமாக 10 வருஷமாக நீங்கள் செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு சந்தர்ப்பம் வரும். அதை சாதகமாக பயன்படுத்தி நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ உங்கள் ராசிக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்த்தோம். இதை லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான், ஏன்னா உங்கள் ராசி ஒன்று உங்கள் லக்னம் ஒன்றா இருக்கும். இது ரெண்டுக்கும் கோரிலேட் பண்ணி பார்த்து தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக ஏற்பட வேண்டும். எதிர்பாலினத்தவர்களால் பிரச்சனைகள் வராமல் இருந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.